விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த பி செக்ஸி ஓட்டியாச்சு. இப்போ XCV 90 இது எப்படி இருக்கு அதையும் பார்க்கலாம். இந்த XCV 90 ஓட்டுவதற்கு எப்படி இருக்கிறது? ஸோ இங்கே ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இருக்கு, பார்க்கலாம். இங்கேயும் ஆக்சுவலா வந்து இந்த கியர் லிவர் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. பி செக்ஸில இருக்க மாதிரி அந்த அளவுக்கு கவர்ச்சியா இல்லை, இது ரொம்ப ஃபங்க்ஷனலா மட்டுமே இருக்கிறது நம்ம இங்க பார்க்குறோம். பி செக்ஸில இருந்த அதே பவர் பேக் தான் இங்க இருக்கு. அதாவது அதே 79 கிலோவாட்ஸ் கொண்ட பேட்டரி தான் இங்க இருக்கு. எகைன் திரும்பவும் இங்க வந்து 59 கிலோவாட் பேட்டரி பேக்கையும் இந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஷனலாக கொடுக்குறாங்க. அது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹெச்பியை எந்த அளவுக்கு சக்தியை வந்து வெளிப்படுத்துச்சோ அதே சக்தி தான், அதே அளவுக்கு டார்க்கையும் தான் இது வெளிப்படுத்துது. ஆனால் எந்த வகையில் இது பி செக்ஸியை விடவும் ரொம்ப ஓட்டுவதற்கு மீசரமாக இருக்கு, சிறப்பாக இருக்கு, இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்படின்னு தான் இப்போ பார்க்குறோம். இன்ஃபேக்ட் வந்து பி செக்ஸியை விடவும் இதனுடைய எடை என்பது கொஞ்சம் கூடுதல் தான். ஏன்னா அதை விட இது வந்து நீளம் அதிகம், ஸோ அதை விட எடையும் அதிகம். அதனால இது எந்த அளவுக்கு வந்து இதே சக்தி தான் வெளிப்படுதுன்றதுனால இந்த சக்தி போதுமானதா இருக்கான்னு நாம் பார்க்குறோம். இந்த ஸ்டியரிங் என்பது நம்ம புரிந்து கொள்கிறது, நாம கம்யூனிகேட் பண்ண நினைக்கிறதையே அது வந்து புரிஞ்சுக்குது. ஈவன் ஒரு லேன்லேருந்து ஒரு லேன் மாறுறதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக மாற முடியுது. என்னதான் ரொம்ப டைட்டான ஒரு இடமா இருந்தால் கூட அந்த இடத்துல ஓவர்டேக் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியுது. அதற்கு ஸ்டியரிங் வீல் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கிறதோ அதே அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த பெப்பினஸ் இருக்குல்ல, அதுவும் நமக்கு துணை வருகிறது. இது ரெண்டுமே ஒன்றோட ஒன்று இணைந்து செயல்பட்டால் மட்டுமே நமக்கு இது மாதிரியான ஒரு ஓட்டுதல் அனுபவம் கிடைக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம ஃபுல் ஆக்சிலேட்டர் படம்லாம் அழுத்துறதுக்கான இங்கே வாய்ப்புகளே நமக்கு கிடைக்கல. எந்த அளவுக்கு ரொம்ப மென்மையாக தான் அழுத்தினா கூட, அதாவது வேகம் வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம மிக மிக மென்மையாக இந்த ஆக்சிலேட்டர் படம் அமுக்கினால் கூட, அழுத்தினால் கூட, இது ஒரு பறக்கும் கம்பளம்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அது போல வந்து ஒரு ஃப்ளையிங் கார்பெட் எஃபெக்ட் இருக்கு இந்த கார்ல. அதே சமயத்துல பறக்குதுன்னு சொன்னோம்னா நிலைத்தன்மை இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எழும். ஸோ நிலைத்தன்மையோட பறப்பது என்பதுதான் நமக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஸோ நிலைத்தன்மையோட ஸ்டேபிளா பயணிக்கக்கூடிய அதே வேலையில ஒரு ஃப்ளோட்டிங் எஃபெக்ட் இதுல இருக்கு. ஏன்னா இதுல அடாஸ் லெவல் 2+ இருக்கு. நம்ம எந்த தவறு செய்தாலும் இது தவறு கரெக்ட் பண்ணுது. ஸோ நாம் இதை கவனிக்கிறோமோ கவனிக்கலையோ அது நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து இதில் வந்து ஒரு ஃபேஸ் ரீடிங்க்குன்னு ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமரா என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம களைப்பாக இருந்தால் கூட, ஓ நீ களைப்பாக இருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் கூட இந்த காரில் கொடுத்துருக்காங்க. இதில் ஓவர் ஹெட் டிஸ்பிளே, அதாவது சாதாரண ஓவர் ஹெட் டிஸ்பிளே இல்லை, ஆகுமெண்டட் ஓவர் ஹெட் டிஸ்பிளே இருக்கு. அதாவது நம்ம கார் ஓட்டும் போது சாலையிலிருந்து கண்களை எடுக்காமலேயே கண்முன் தெரியும் மாயத்திரையில், அதாவது அந்த மாயத்திரையில நம்ம எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல பயணித்துக் கொண்டிருக்கிறோம், இந்த சாலையில் அதிகபட்சமா எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கலாம், ஸோ இது போல தகவல்கள்லாம் அங்க நம்ம கண் முன்னால பளிச்சிடும். இது மட்டும் இல்ல, நேவிகேஷன், அதாவது எந்த பக்கம் திரும்பணும், எப்ப திரும்பணும் போன்ற தகவல்களும் இந்த மாயத்திரையில் நமக்கு வழிகாட்டும். என்னுடைய சஸ்பென்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம நிறைய ஒரு மேடு பள்ளங்களான ஒரு இடத்துல கூட கொஞ்சம் ஓட்டி பார்த்தோம். ஸோ இந்த சஸ்பென்ஷன்றது வந்து இங்க அதிர்வுகள் இருக்கு இல்லையா, இந்த அதிர்வுகளை நமக்குள்ள அது கடத்தலை. ஸோ பெரும்பாலான பாட்வல்ஸில் இருக்கக்கூடிய அந்த அண்டுலேஷன்ஸ்லேருந்து வரக்கூடிய அதிர்வுகளை இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி உள்வாங்கிக் கொள்வதை நாம் பார்த்தோம். இந்த காரை பொறுத்த மட்டும் நம்ம என்னதான் வேகமாக போயிட்டு பிரேக் பண்ணாலும் கூட, ஸோ எந்த விதமான ஒரு பயமுறுத்தாமல் ரொம்ப ஸ்டேபிளாக நிற்கிறத நாம் பார்க்குறோம். பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் ரொம்ப குறைவாகவே இருக்கிறதையும் நாம் இங்கே கவனிக்க முடியுது. இது எந்த இயங்குதளத்தில் எந்த பிளாட்ஃபார்மில் வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா, புத்தம் புதிதாக, அதாவது மின்சார வாகனங்களை தயாரிப்பதற்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட இன்க்ளோ பிளாட்ஃபார்மில் தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களுக்காக 152 காப்புரிமையை வாங்கியிருக்காங்க. அப்படின்னா இவங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய நம்பிக்கை வெளிப்படுகிறது. அதாவது மின்சார வாகனத்தோட தான் கம்பேர் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது இது தன்னை எந்த மாதிரியான ஒரு மின்சார வாகனங்களோடு தன்னை ஒப்பிட்டுக் கொள்கிறது, எதை வச்சு பெஞ்ச் மார்க் பண்ணுது அப்படின்னு நான் பார்த்தோன்னு வச்சுங்களேன், விலை மிக அதிகமாக இருக்கக்கூடிய இதனுடைய விலை என்பது, இதனுடைய ஆரம்ப கட்ட விலை என்பது 23,59,000 ரூபாய். அதாவது இந்த கேபிள்லாம் இல்லாமல், சார்ஜிங் கேபிள்லாம் இல்லாமல். ஸோ இதனுடைய மற்ற விலைகள்லாம் வந்து இனிமேல் தான் வரப்போகுது. சரி, அதாவது 23,59,000 ரூபாய் ஆரம்ப விலை கொண்ட இந்த வாகனம் தன்னோடு 2 மடங்குக்கு மேல் விலை இருக்கக்கூடிய பல வாகனங்களோடு அதை பெஞ்ச் மார்க்காக வச்சுட்டு இது நாங்கள் தயாரிச்சிருக்கோம் அப்படின்னு மஹிந்திரா சொல்கிறாங்க. ஏற்கனவே நாம் பார்த்து பழகிய கார்களை விடவும் இந்த காரில் இருக்கக்கூடிய டிசைனும் ப்ரொபோர்ஷனும் இந்த க்ரீஸ் கோடுகளும் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணுன்றதுக்காக செஞ்சுருக்காங்க.
மஸ்குலராக இந்த காரை காண்பிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த வீல் ஆர்ச் தான். இந்த வீல் ஆர்ச் வந்து ரொம்ப ரொம்ப ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ப்ரொனவுன்ஸ்டாக இருக்குன்னு நம்ம பார்க்க முடியுது. XUV 700 பார்த்தோம் இல்லையா, இந்த ஃப்ரெஷ் டோர் ஹேண்டில்ஸ், அதே போலவே ஃப்ரெஷ் டோர் ஹேண்டில்ஸ் தான் இந்த காருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஷோல்டர்ல எல்லாம் வந்து ரொம்ப மஸ்குலராக திரும்ப இருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஸோ இந்த டோருக்கான இந்த கைப்பிடி இந்த இடத்துல இருக்குது. இந்த XUV 90 இருக்குல்ல, கூப்பே கான்செப்டில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கூப்பையினுடைய, அதாவது கூப்பேன்னா இந்த ஆக்சுவலாக கூரை சரியணும் இல்லையா, இந்த சரியறது என்பது ஆக்சுவலாக இங்கே பி பில்லர்லேருந்தே ஆரம்பிச்சிடுது. இந்த பி பில்லரில் சரியாக ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப ஆக்சுவலாக அழகாகவும் ரொம்ப ஒரு சீராகவும், இந்த ஆக்சுவலாக இந்த பூட் இருக்குல்ல, இந்த பூட்டோடைய லிப் மட்டும் அது சரியுது, அது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த சரியல்லையே, இந்த சரிவிலேயே ஆக்சுவலாக வந்து இந்த ரியர் விண்ட்ஷீல்டும் கொடுத்துருக்காங்க. ரியர் விண்ட்ஷீல்ட் மட்டுமில்லை, ஆக்சுவலாக இதை வந்து திரும்ப என்ன ஜெட் ஃபைட்டர்னே இதை வந்து ஒப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜெட் ஃபைட்டருக்கே உரிய அந்த வடிவமும் அந்த டிசைன் எலிமெண்ட்டும் இங்கே நாம் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆக்சுவலாக இந்த பூட்னுடைய லிப்லேயே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்பாய்லர் இருக்குல்ல, இந்த ஸ்பாய்லர்லேயே வந்து ஒரு கனெக்டிங் லைட் இங்கே நாம் பார்க்க முடியுது. இந்த கனெக்டிங் லைட் என்பது 2 பக்கம் இருக்கக்கூடிய LED டெயில் லேம்ப்ஸை அழகாக இணைக்குது. இந்த ரியர் பம்பர் இங்கேவும் நம்ம முன்பு பார்த்த மாதிரியே இந்த முன்பக்கம் பார்த்த போலவே இது ரொம்ப வந்து பியானோ பிளாக் ஃபினிஷில் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த காரை சுற்றி நிறைய கேமராக்களும் நிறைய சென்சாரும் இருக்குது. ஸோ இதுதான் கண்களாகவும் காதுகளாகவும் இருந்து இந்த காருக்கு, அதாவது இந்த அடாஸ் லெவல் 2 அப்படின்னு சொல்கிறாங்களே, அடாஸ் லெவல் 2 இல்லை, அடாஸ் லெவல் 2+ இதில் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு பாதுகாப்பு வசதிகள் கொண்ட கார் என்பதால் இந்த கேமராக்களும் இந்த சென்சார்களும் தான் இதற்கு வழி நடத்துது. இந்த இடத்துல பார்சல் ட்ரே வேணும்னா இந்த அளவுக்கு ஒரு பார்சல் ட்ரே கூட இருக்குது. ஸோ இந்த பார்சல் ட்ரே நமக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம்னா இது நம்ம இப்படி மடக்கிடலாம். இந்த இடத்துல தான் வந்து ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீல் மட்டும் இல்லை, இந்த சார்ஜிங் கேபிள் இங்கே தான் இருக்குது. இது உயரமான ஸ்டாண்ட்ஸ் உள்ள கார்னாலும் இப்போது நம்ம இப்படியே ஏறி வந்துட முடியுது. சீட்லேருந்தே ஆரம்பிக்கலாம். ஸோ லெதரைட் சீட் கொடுத்துருக்காங்க. ஒரு மிலிட்ரி க்ரீன் ப்ளஸ் வந்து ஒரு க்ரீம் கலர், இது ரெண்டோடைய காம்பினேஷனில் தான் இந்த சீட்டை வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இதே மிலிட்ரி க்ரீன் இருக்கு இல்லையா, அது இங்கே இருக்கக்கூடிய கியர் நாப்லேருந்து ஆரம்பித்து இந்த ஸ்டியரிங் வீல், இந்த டேஷ்போர்ட் அப்படின்ட்டு பல இடங்கள்லையும் இது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஈவன் டோர் பேடில் கூட இதே வண்ணங்கள் தான் வந்து பிரதிபலிக்குது. ஸோ இந்த காரில் நம்மை கவர்ந்த இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதனுடைய சன்ரூஃப் தான். சன்ரூஃப் தான் இப்போ எல்லா கார்கள்லையுமே இருக்குது. இதில் என்ன பெரிய அதிசயம்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு சன்ரூஃபாக இருக்குது. இந்த சன்ரூஃப் வந்து வெறும் அழகுக்கு மட்டும் கிடையாது, ஒரு பயன்பாடும் இதில் இருக்குது. என்ன பயன்பாடு அப்படின்னு கேட்டோன்னு வச்சுங்களேன், அல்ட்ரா வயலட் ரேஸ், அதாவது நம்மளோட உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய இந்த புற ஊதா கதிர்கள் என்று சொல்லக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்குல்ல, அதை 95% அளவுக்கு, 95% அளவிற்கு இது கட்டுப்படுத்துகிறது. அப்படி கட்டுப்படுத்துறதுனால நம்ம உடல்நலம் மேம்படுறது மட்டும் கிடையாது, இதில் இன்னொரு விஷயம் நடக்குது பேரலாக. என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே ஏர் பியூரிஃபையர் இருக்குது. ஸோ இந்த காற்றில் இருக்கக்கூடிய, இந்த காருக்குள் கேபினில் இருக்கக்கூடிய எல்லா மாசையும் எல்லா கெட்ட வாசனைகளையும் இது விலக்கிடுது. ஸோ இந்த 2 விஷயம் நடக்கிறதுனால இந்த ஏசி இருக்கிறது இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய ஏசி வந்து மிக சீக்கிரமாகவே மிக விரைவிலேயே இந்த கேபினை குளிர்வித்து விடுகிறது. இந்த காரில் வந்து டியூயல் டோன் ஏசி இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு அம்சம் அது. சரி, அதற்கு அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய வெண்ட் இருக்கு இல்லையா, இது வெண்ட் வந்து ரொம்ப கன்வென்ஷனலாக தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க 142. இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். இங்கே ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாம் ரொம்ப எலிமெண்ட்ரி. ஸோ இதெல்லாம் இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆம்பியன்ட் லைட்டிங் இருக்குது. இந்த ஆம்பியன்ட் லைட்டிங் நமக்கு என்ன மூடு தேவையோ அந்த மூடு தகுந்த மாதிரி நம்ம இங்கே பல விதங்களில் நம்ம இங்கே மூட் செட் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த லைட்டை எப்போது நம்ம அனுபவிக்க முடியும்னு கேட்டால் இரவு நேரங்களில் தான் இதை நம்ம அனுபவிக்க முடியும். இந்த ஏசி வெண்ட்லேயும் பல விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 360 டிகிரி கேமரா இருக்குது. ஸோ இது ரொம்ப தெளிவாகவும் ஆக்சுவலாக இந்த டைனமிக் கைட்லைன்ஸோடு இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதே போலவே இங்கே இருக்க ஹசார்ட் லைட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்க்கிங், அதாவது இந்த இடத்துல ஆட்டோ பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம காருக்குள்ளே உட்காந்துட்டு நம்ம இந்த ஆட்டோ பார்க் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணலாம், இல்லை காரை விட்டு இறங்கிட்டும் நம்ம ஆட்டோ பார்க் ஃபெசிலிட்டியை நம்ம பயன்படுத்தலாம். இது வந்து ஒரு சின்ன ஒரு டோர் தான் இது. இந்த டோரை திறந்தோம்னா நம்ம ஒயர்லெஸ் சார்ஜிங்கான ஃபெசிலிட்டி நம்ம பார்க்க முடியும். ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சி போர்ட் கொடுத்துருக்கு நம்ம இங்கே பார்க்க முடியுது. அடுத்து இந்த சென்ட்ரல் கன்சோல் வந்து பார்த்தோம்னா ஆக்சுவலாக இந்த கியர் நாப் இருக்குல்ல, இது பயன்பாட்டுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஸோ அந்த வகையில் வந்து நம்ம இதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஸோ அதே மாதிரி இங்கே எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் இருக்குது, வித் ஆட்டோ ஹோல்ட் ஃபெசிலிட்டி இருக்கிறத பார்க்க முடியுது. இங்கே இருக்க இந்த ரோட்டரி நாப் இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம எந்த டிரைவ் மோட்ஸில் நம்ம விரும்புகிறோம் அப்படின்னு நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ நின்ற வாக்கிலே தலை வணங்காமுடியாகவே இந்த பின் சீட்டுக்கு நம்மளால் வர முடியும். சரி, இந்த சீட் எந்த அளவுக்கு வந்து சிறப்பாக இருக்குன்னு பார்க்குறோம். இது
இந்த பின்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த சீட் என்பது முன்புறத்தில் இருக்கக்கூடிய சீட்டை போலவே ஆக்சுவலாக வந்து ஒரு க்ரீம் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. பீச் வண்ணம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, எந்த அளவுக்கு இது சௌகரியமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இது ஆக்சுவலாக வந்து தை சப்போர்ட் இந்த காரில் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. பட் இன்ஸ்பைட் ஆஃப் த ஃபேக்ட், இந்த நம்ம கால் வைக்கிற இடத்துக்கு கீழே தான் என்னுடைய பேட்டரி அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் கிடையாது, இந்த காரினுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் என்பது 207 mm. அதுக்கு அடுத்ததாக இது 3 பேர் இங்கே தாராளமாக உட்கார முடியும், ஏன்னா இங்கே டனல் கிடையாது. அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய சௌரியம், இந்த சீட்டை கொடுத்த சௌரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஹெட் ரெஸ்ட்டு தான். சரி, ஆனால் இந்த ஹெட் ரெஸ்ட்டால் ஒரு சின்ன ஒரு ஃப்ளிப் சைடும் உண்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த டிரைவர் சீட்லேருந்து பார்க்கும்போது இந்த 3 ஹெட் ரெஸ்ட்டுமே வந்து என்னுடைய ரியர் வியூவை கொஞ்சம் மறைக்குது. இந்த சீட்டை வந்து நம்ம ரெக்ளைன் பண்ண முடியும். ஸோ இந்த பின் சீட்டை ரெக்ளைன் பண்ணுறதுன்றது ஒரு நல்ல ஒரு அம்சம். இந்த இடையில் இருக்கக்கூடிய இந்த பயன் இல்லைன்னா நம்ம ஆக்சுவலாக இதை வந்து நம்ம ஒரு ஆம்ரெஸ்ட்டாக பயன்படுத்த முடியும். ஸோ இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. இந்த பின் சீட்டில் இருக்கக்கூடிய பயனுக்காகவே ஒரு ஏசி வெண்ட் கொடுக்குறதையும் நம்ம பார்க்குறோம். இந்த ஏசி வெண்ட் கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே இருக்குது. அது தவிர இங்கே சில ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இருக்குது. இந்த காரோடைய பின் சீட்டை பொறுத்த மட்டும் இந்த இடத்துல ஒரு சன் பிளைண்டும் கொடுத்துருக்காங்க. இந்த விலையை தாண்டி, இங்கே இருக்கக்கூடிய பல சிறப்பு அம்சங்களை தாண்டி, இந்த காரில் அப்படி என்ன வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய அம்சம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் தான். இந்த பர்ஃபார்மன்ஸ் தான் என்னுடைய ஹீரோவே. ஸோ ஒரு பறக்கும் கம்பனம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இதனுடைய ஸ்டியரிங்காக இருந்தாலும் சரி, இதனுடைய சஸ்பென்ஷனாக இருந்தாலும் சரி, வேறு லெவல்லையே இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். அதை நம்ம இங்கே பார்த்தோம். அதனால் இந்த XCV90 என்பது இஸ் ஹியர் டு ஸ்டே. நிச்சயமாக அது பல ஆண்டுகளுக்கு இந்த களத்தில் இயங்கும். நன்றி, வணக்கம். விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க.